பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் அனைவரும் ஏன் இங்கு கூடியிருக்கின்றோம் என்றால், நம்மை படைத்த நம்மை காத்திருந்த தேவனுக்கு நன்றி கூறுவதற்காக இங்கு ஒன்றாக கூடியிருக்கின்றோம். கடந்த ஆண்டு முழுவதும் நமக்கு எவ்வளவோ நன்மை செஞ்சிருப்பார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்கள் எல்லாம் எண்ணி பார்த்து இப்பொழுது அவர்கள் நன்றி கூற நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆக என்றும் அழியாத பிரசனத்தை கொண்டிருக்கக்கூடிய நற்கரின் ஆதரை இப்பொழுது போற்றும் வண்ணமாக அன்பின் தேவன் நற்கரிலே இந்த பாடலை பாடும். என் அருகே வீட்சிக்கின்றவர் யார்? இவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவர் என்ன செய்தார் என்று பார்த்தோமேயானால், தெய்வ தன்மையை கொண்டிருந்த இவர் மனிதனாக பிறந்தார். மனிதனாக பிறந்து என்ன செய்தார்? இவர் தெய்வ தன்மையை கொண்டிருந்த இவர் மனிதனாக பிறந்து நமக்காக முள்முடி சூட்டப்பட்டார், கழுத்தில் கட்டுண்டு அடிக்கப்பட்டார், ஆணிகளால் அடிக்கப்பட்டார், இறுதியாக சிலுவையில் அறையப்பட்டு நமக்காக உயிர்த்தெழுந்தார். இவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
இவ்வாறாக நமது பாவங்களுக்காக உயிர் துறந்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று உங்களுடைய சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள ஆசைக்கின்றார். இந்த விவிலிய வார்த்தையின் வாயிலாக மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7:7 இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று. கடந்த ஆண்டு முழுவதும் நம்ம எவ்வளவோ கேட்டிருப்போம், ஆண்டவர்கிட்ட எவ்வளவோ வார்த்தைலாம் கேட்டிருப்போம், அதெல்லாம் கொடுத்திருப்பார். இன்றைக்கும் அவர் சொல்றார், இனி வரும் வருடங்களிலும் உங்களுக்கு சொல்லுகின்றார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். இவர்தான் இன்னும் சொல்லுகின்றார். யோவான் நற்செய்தி அதிகாரம் 6:20 என்ன சொல்றாருன்னா, அந்த சீடர்கள் எல்லாம் படகுல பயணம் பண்ணிட்டு பொழுது புயல் காற்று வீசு, அதை பார்த்தோம்னா பயந்துடுறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அஞ்சாதீர்கள், நான் உங்களுடன் இருக்கின்றேன்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்மள்ட்ட என்ன சொல்றாருன்னா, நம்மளுடைய வாழ்க்கையிலும் படகுல பயணம் பண்ணிட்டு பொழுது எவ்வளவு துன்பங்கள் வரலாம், துயரங்கள் வரலாம், அதெல்லாம் பார்த்து நம்ம அஞ்சும் பொழுது நம்மளை பார்த்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, அஞ்சாதே, நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன்னு சொல்றாரு. இவர் இன்னும் சொல்றாரு, யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6:35 என்ன சொல்றாருன்னா, வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, அதிலும் என்னிடம் நம்பிக்கை கொள்பவருக்கு என்றுமே தாகமே இராதுன்னு சொல்றாரு. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6:27 என்ன சொல்றாருன்னா, அழிந்து போகும் உணவுக்காக எவரும் உழைக்க வேண்டாம், மாறாக நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காக நீங்களாம் உழைக்கணும்னு சொல்றாரு. இன்னும் சொல்றாரு, யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7:6 என்ன சொல்றாருன்னா, மனிதர்களாகிய உங்களுக்கு எல்லா நேரமும் நல்ல நேரம் தான், கெட்ட நேரமும் கிடையாது. மனிதர்களாகிய உங்களுக்கு எல்லா நேரமும் நல்ல நேரம் தான் சொல்றாரு. மேலும் இறுதியாக சொல்லுகின்றார், மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 28:20 உங்களுடைய தேவனாகிய நான் உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கின்றேன்னு சொல்றாரு. உலக முடிவு வரை என்னாலும் நம்ம இருக்கிறேன்னு சொல்றாரு. இவ்வாறாக தன்னுடைய எல்லையில்லா அன்ப, ஈடில்லா அன்ப நம்ம ஆண்டவராய் கடவுள் காமிச்சுட்டு தான் இருக்கிறாரு. பல விடங்களா காமிச்சுட்டு தான் இருக்கிறாரு. நம்ம தான் என்ன பண்றோம், பல சமயங்கள்ல அவருடைய அன்பையும் பாசத்தையும் மறந்தவர் காயப்படுத்துகிறார். அதெல்லாம் இப்பொழுது சிறிய மன்னிப்பு வழிபாடு. சிறிய மன்னிப்பு வழிபாடிலே உங்களுக்கு பதிலாக இருப்பது, அன்பு இயேசுவே, உலகத்தரும் கஷ்டங்களால் உண்மையும் உமது பிரசனத்தையும் சோதித்த தருணங்களை எண்ணி மனம் வருந்துகின்றோம், மன்னிப்பு கேட்கின்றோம். பாடுவோம். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5:22 எவன் ஒருவன் சகோதரனையோ சகோதரியையோ அறிவிலேயே அல்லது முட்டாளே என்கின்றானோ அவன் எரிநரகத்தில் தள்ளப்படுவான் என்று. நம்மளும் எத்தனை வாடி நம்ம கூட இருக்கிறாங்கள, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் நம்ம சொல்லி போடல, முட்டாள்னு சொல்லி போகல, அசிங்கப்பட்டு இருக்கோம். அந்த தருணங்களெல்லாம் எண்ணி இப்பொழுது மனம் மறந்து பாடுவோம். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பொய்யா நீட்டிருப்போம், நம் அனைவரும் பொய்யா நீட்டிருப்போம். கண்ணுக்கு கண்,
பல்லுக்கு பல் என்று பிறர் பழிவாங்கி இருக்கிறோம். நமது சகோதரனையோ சகோதரியையோ மன்னிக்க மறந்திருப்போம். நமது பகைவர்களும் கூட அன்பு செய்ய சொன்ன இயேசுவின் வார்த்தைகளை நம்ம மறந்திருப்போம். நமக்கு ஆதாயமானவர்கள் மட்டும் நினைச்சுக்கிட்டு மற்றவங்க என்ன பண்ணியிருப்போம், முதலில் தள்ளி வச்சிருப்போம். இது போல நம்ம எவ்வளவோ பாவம் செஞ்சிருப்போம். ஆக நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாத்தையும் எண்ணி நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக மன்னிக்க வேண்டும் மன்னமாக இந்த பாடலை உருக்கமாக பாடுவோம். மீண்டும் ஒருமுறை நம்ம எத்தனையோ வாட்டி என்னுடைய அன்பை விட்டு ஓடி போனாலும் சரி, ஊதாரி மனிதனை போல நம்ம ஓடி போனாலும் சரி, என்னதான் பண்ணாலும் சரி, இவருடைய அன்பு நேசக்கரம் எப்பொழுதும் எங்க இருக்கு? நம்ம தாங்கிட்டு தான் இருக்கு. இப்போ நம்ம கூட தான் இருக்காரு. நம்ம தான் என்ன பண்றோம்? இந்த உலக தரக்கூடிய கஷ்டங்களாலும் துன்பங்களாலும் எல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்றோம்? கடவுளே இல்லை சில சமயத்தில் சொல்றோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. தண்ணிக்குள்ள இருக்கிற மீனுக்கு தண்ணி கண்ணுக்கு தெரியாது. என்னது? தண்ணிக்குள்ள இருக்கிற மீனுக்கு தண்ணி கண்ணுக்கு தெரியாது. அதே மாதிரி தாய் வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தை, அந்த குழந்தைக்கு அம்மா எப்படி இருப்பாங்களோ தெரியாது. கருப்பா இருப்பாங்களா, சிவப்பா இருப்பாங்களா, மாநிலமா இருப்பாங்களான்னு தெரியாது. ஆனாலும் இப்ப நம்ம சொல்லிட முடியாது அந்த மீனுக்கு தண்ணி கண்ணுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு தண்ணி இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி அந்த குழந்தைக்கு அம்மா கண்ணுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அம்மா இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கைக்கு உலகிலும் கடவுள் கண்ணுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு கடவுள் சொல்லிட முடியாது. கடவுள் இருக்கின்றார். இதோ உங்களுக்காக நற்கருணை வழிகளே வீற்றிருக்கின்றார். நம்ம மறந்தாலும் சரி, அவர் நம்ம மறப்பதில்லை. அவருடைய அன்பு மாறாதது, நம்மை மறவாதது. ஆக அந்த மறவாத அந்த அன்பை இப்பொழுது பாடும் மனமாக இந்த பாடலோடு அவரை ஆரம்பித்தோம். மறக்காமல் நினைக்கிறேன்.
இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. வரவாமல் ஐயா. நன்றி சொல்லே. சரிதானையா இதுவரை உதவினீரே. பாடுவோம். சரிதானையா இதுவரை உதவினீரே. என்றோ என்றோ என்னையும் கண்டீர். எப்படி நான் நன்றி சொல்வேன். என்றோ என்றோ என்னையும் கண்டீர். எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. கடைகளில் உழைத்தீரையா. வல்லாட விடவில்லை. பாடுவோம். கடைகளில் உழைத்தீரையா. வல்லாட விடவில்லை. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி 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 ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. வரவாமல் ஐயா. நன்றி சொல்லே. பாடுவோம். வரவாமல் ஐயா. நன்றி சொல்லே. நன்றி சொல்லே. அன்பிற்குரியவர்களே, ஒரு முறை குழந்தைகளுக்கெல்லாம் பாடம் எடுக்கிற ஒரு வகுப்பாசிரியர் கிளாஸ்க்கு போறாங்க. கிளாஸ்க்கு போய் பாடம் எடுக்க போறாங்க. பாடம் எடுக்க போயிட்டு குழந்தைகள போயிட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி குழந்தைகளே, நம்ம எல்லாருமே ஏதாவது ஒருத்தருக்கோ ஏதாவது பொருளுக்கோ நம்ம என்ன பண்ணிருப்போம், நன்றி கடன் பண்ணிருப்போம். ஆகையினால இப்ப எல்லாரும் என்ன பண்ணணும், இல்ல ஒரு ஆளா முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு எல்லாத்துக்கு முன்னாடியும் நீங்க எதற்காக நன்றி கடன் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்க இடத்துல உட்காந்துக்கலாம் ஆசிரியர் சொல்றாங்க. சொன்ன உடனே முதல்ல ஒரு சிறிது குழந்தை வருது. வந்துட்டு இன்னும் உடனே ஆசிரியர் கேட்கிறாங்க, ஏமா நீ எதற்காக நன்றி கடன் பண்ணிருக்கிற ஆசிரியர் கேட்கிறாங்க. அதுக்கு அந்த குழந்தை சொல்லுது, நான் வந்து டீச்சர் மரங்களுக்கெல்லாம் நன்றி கடன் பண்ணிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை. அதுக்கு ஆசிரியர் கேட்கிறாங்க, மரங்களுக்கு நன்றி கடன் பண்ணிருக்கிறியா, ஏமா அப்படின்னு போது அந்த குழந்தை சொல்லுது, மரங்கள் தான் எனக்கு காத்து தருது, நான் சுவாசிக்க எனக்கு காத்து தருது, அதனால நான் மரங்களுக்கு நன்றி கடன் பண்ணிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல குழந்தை. சொன்ன உடனே கை தட்டுறாங்க, உட்காந்துறாங்க. அந்த குழந்தை உட்காந்துருக்கு. அதுக்கு அடுத்து ஒரு சிறுவன் வரணும். சிறுவன் வந்ததுக்கு அப்புறம் அவங்க தான் நிற்கிறாங்க. ஆசிரியர் கேட்கிறாங்க, ஏப்பா நீ எதற்காக நன்றி கடன் பண்ணிருக்கிற அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு அந்த பையன் சொல்றான்,
நான் வந்து என்னுடைய அப்பா அம்மாவுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன் டீச்சர் அப்படின்னு சொல்றான். ஏன் பண்ணி வந்து உங்க அப்பா அம்மாவுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பையன் சொல்றான், அவங்க தான் எனக்கு தேவையான கிறிஸ்மஸ்க்கு தேவையான வீட்டுக்கு தேவையான ட்ரெஸ்லாம் வாங்கி தராங்க, அதனால நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன் அப்படின்னு குழந்தை சொல்றான். சொல்லிட்டு அவனு போயிடுறான். அதுக்கப்புறம் சிறுமி வருது, இன்னொரு குழந்தை வருது. அந்த குழந்தை வந்து நிற்கும் பொழுது ஆசிரியர் கேட்கிறாங்க, ஏமா நீ எதுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிற அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த குழந்தை சொல்லுது, நான் வந்து சாக்லேட்ஸுக்கும் ஸ்வீட்ஸுக்கும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன், ஏன்னா அதான் எனக்கு இனிப்பு தருது, மகிழ்ச்சி தருது அப்படின்னு குழந்தை சொல்லிட்டு அதுக்கு உட்காந்ததுக்கு அப்புறம் இறுதியா மாணவன் வரான். அந்த மாணவன் வந்துட்டு அவன் எதை பத்தி நன்றியே சொல்லல, நான் எதுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன்னு சொல்லாம அப்படியே அப்படியே நிற்கிறான். ஆசிரியர் பார்த்து கேட்கிறாங்க, எப்பா தம்பி, இந்த உலகத்தை பிறந்த எல்லாமே ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நன்றி கடன் பட்டிருப்பாங்க, நீ எதற்காக நன்றி கடன் பட்டிருக்கிற அப்படின்னு சொல்லு அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு அந்த மாணவன் ஆசிரியரை பார்க்கறான். ஆசிரியரை பார்த்துட்டு திரும்பி மாணவர்களை பார்க்கறான். அப்புறம் பொண்ணு யோசிச்சு சொல்றான், டீச்சர் முன்னாடி சொன்ன பிள்ளைங்க மாதிரி எனக்கும் மரம்னாலும் பிடிக்கும், எங்க அப்பா அம்மாவே பிடிக்கும், ஷாப்பிங்னாலும் பிடிக்கும், ட்ரெஸ்ஸும் பிடிக்கலாம் பிடிக்கும். இருந்தாலும் கூட எங்க அப்பா அம்மா நீங்க எப்படி பேசணும், இந்த மரம்னா என்ன, இந்த சாக்லேட்னா என்ன, ஒரு பொருள்னா என்னன்னு சொல்லி கொடுத்தது யாரு, நீங்க தான் டீச்சர். ஆக எனக்கு ரொம்ப பிடிச்சது யாருன்னா நீங்க தான் டீச்சர் அப்படின்னு மாணவன் சொன்னான். இயேசு கிறிஸ்து பிரியமானவர்களே, இதோ நம்முடைய ஆசிரியர் இங்க இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எது நன்மை எது தீயது தெரியாத சமயங்கள்ல, புரியாத சமயங்கள்ல நம்மளுக்கு பதிலா இருந்தவர் நற்கருணை வடிவில் உங்களுக்காக வீழ்ச்சிக்கின்றார். இந்த தேவன் பல முறை சோர்ந்து போகும்போது காதலா இருக்கிறாரு, பதிலா இருக்கிறாரு. ஆக நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ நன்மை செஞ்சிருக்கிறார், எவ்வளவு செஞ்சிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கை மட்டும் இல்ல, எல்லாருடைய வாழ்க்கையிலும் இங்க சிறுவில் இருக்கிறாங்க, சிறுமி இருக்கிறாங்க, அக்காமார்கள், அப்பாமார்கள், வயதானவர்கள் எல்லாருமே இருக்கீங்க. உங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் எவ்வளவோ நன்மை செஞ்சிருப்பார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இப்பொழுது தருணத்திலே தனிப்பட்ட முறையில நம் நண்பர்கள் நாங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடந்த ஆண்டு முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன நன்மை செஞ்சிருக்கிறாரோ, என்னென்ன நன்மைகள் செஞ்சிருக்கிறாரோ அதெல்லாம் எண்ணி பார்த்து மௌனமாக அவர் நன்றி கூறும்படி உங்களை அப்படியே கேட்டு சொல்லியிருக்கிறேன். கண்களை மூடுவோம். செய்தி அனைத்து நினைத்தவர்களாக மனதார பாடுவோம். நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், நெஞ்சொருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா, நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா, உன்னிடம் உணவும் உடையுமை கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தார். உன்னிடம் உணவும் உடையுமை கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தார். ஒரு அன்னையை போலவே அன்பினை பொழிந்து அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தார். அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தார். நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சொருக நன்றி சொல்கின்றேன். இறைவா இறைவா இறைவா
இறுதி ஜெபத்திற்காக கண்களை மூடுவோம். திருப்பாடல் 107 வசனம் 6. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. அவர் தம் நெருக்கடியில் துன்புற்ற மக்கள் கூவி அழைத்த போது அவர்களை அவருடைய துன்பங்கள் அனைத்திலிருந்தும் விடுவித்தார். அன்பின் ஆண்டவரே, இதோ பிள்ளைகளாக எமக்கு இந்த பொன்னான நாளை கொடுத்தமைக்காக நன்றி புரிகின்றோம். எவ்வளவோ மக்கள் நீர் அவர்களுக்கு கொடுத்த பரிவையும் இரக்கத்தையும் மறந்து சுயநலத்தில் மிதந்து கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு மத்தியில் உமது பேரன்பையும் உமது அளவற்ற வல்ல செயல்களையும் எண்ணி பார்க்க இந்த நாளை கொடுத்தமைக்காக, இந்த மணித்துளியை கொடுத்தமைக்காக உமது கோடான கோடி நன்றி செலுத்துகின்றோம். நன்றி இறைவா. சொல்லுவோம், நன்றி இறைவா, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. அனைவரும் மாண்புரை கொடுத்திருக்கிறார். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவரு சாதனத்திலே உம்முடைய திருப்பாடல்களின் நினைவை எங்களுக்கு எடுத்துச் சென்றேன். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் அறிவுரை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலன்களை இடைவிடாமல் அனுபவிக்க அன்புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் வாழ்க்கை செய்கின்றவர் நீர்.